நரகம் நித்தியம், பரலோகம் நித்தியம். நரகம் வேதனை உள்ள இடம், பரலோகம் மகிழ்ச்சியும் இன்பமுமான ஒரு இடம். ஹாப்பி பிளேஸ். ஹெவன் ஹாப்பி பிளேஸ், ரிஜாய்ஸ் பிளேஸ். பட் ஹெல் டார்மெண்ட் பிளேஸ், அகானி, டார்மெண்ட்ஸ். நரகத்தை பற்றி தொடர் செய்திகளிலே இது முக்கியமான ஒரு காரியம். நரகம் வேதனை உள்ள இடம். இது எல்லா மதத்தினரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. நரகம் ஒன்று இருக்கிறது என்று எல்லா மதத்தினருமே நம்புகிறார்கள். ஆனால் தெளிவாக பரிசுத்த வேதத்தில் மட்டும்தான் நரகத்தை பற்றி எச்சரித்து இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். நரகம் உண்மை, கற்பனை கட்டு கதை அல்ல. நரகம் உண்மை. அது கனவு என்று, கனவோ கற்பனை அப்படி நினைக்கிறாங்க. சரி, மக்கள் பேசுகிறபடி கனவு என்றே வைத்துக் கொள்ளுங்கள். கனவுல வேதனையான துக்கமான அல்லது பிசாசு வருகிற பயமுறுத்தும் கனவுகள் வந்தால் அந்த நேரத்தில் அது கனவு என்று தெரிகிறதா? இல்லையே. கனவு காண்கிற நேரத்தில் அது கனவு என்று தெரியாது, அது நிஜம் என்று தான் தெரியும். அந்த வேதனையை உணர முடியும். கனவிலே உன் வேதனையை நீ உணர முடியும். அதனால தான் நிறைய பேர் கனவு கண்டுட்டு அழுவார்கள். அந்த வேதனை உண்டு. அப்ப கனவா இருக்குமானாலும் அதுவும் வேதனை தான். ஆனால் கனவு அல்ல. பேச்சுக்கு சொல்றேன். துக்கமாய் கனவு கண்டுட்டு எழுந்து உக்காந்து அழறவங்க எவ்வளோ பேர். ஒரு தடவை என்னுடைய கனவுல மின்சாரம் ஷாக் அடிச்சிருச்சு கனவுல. ஆனால் ஒரு வாரம் அந்த வலி எனக்கு இருந்தது, அந்த ஃபீலிங்ஸ். கனவுல தான் கரண்ட்ல ஷாக் அடிச்சது. ஆனால் நிஜமாக உண்மையாகவே ஒரு வாரம் அந்த வலி, வேதனை, அதிர்ச்சி, அந்த வீக்னஸ் என் உடம்புல இருந்தது. அதே போல இன்னொரு தடவை கனவுல தான் தேள் கொட்டியது. நிஜமாகவே ஒரு முறை என்னை தேள் கொட்டி இருக்கிறது என் சிறு பருவத்தில். அதே போல கனவுல ஒரு முறை என்னை தேள் கொட்டியது. தேள் கொட்டியது கனவுல தானே கொட்டியது. கனவு கண்டு முடிந்து ஏறக்குறைய 4 நாட்கள் அந்த வலி, வேதனை என்னுடைய விரலிலே இருந்தது. கனவானாலும் அது வேதனை தானே. கனவு காண்கிறவனுக்கு அது கனவு என்று தெரியாது. அது முடிந்து விழித்த பிறகுதான் கனவு என்றே தெரியும். அப்பாடா, அப்பா இது கனவா, ஐயோ அப்பா நான் மெய்யாலுமே நினச்சிக்கின்னேன் சொல்லுவாங்க. ஆனால் நரகம் கனவு அல்ல. யோசித்து பாருங்க. ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கிற நெருப்பிலே ஒரு மனிதனை போட்டால் அவன் கொஞ்ச நேரம் துடித்து கருகி மரிப்பான். இது உலகத்தினுடைய நெருப்பின் தன்மை. ஆனால் நரக நெருப்பு அந்த அங்கே செல்லுகிற மனிதர்களை சாகடிக்காது. உடம்பு வேதனைப்படுமே தவிர அந்த நரக நெருப்புல உடம்பு வேதனைப்படும், வேகம், அழகெல்லாம் போயிடும். வேதனை வேதனை வேதனை. ஆனா உயிர் போகாது. ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆத்மாவோடு சேர்ந்து தான் அந்த சரீரமும் வேதனைப்படுகிறது. ஆனா ஆத்மா போனவனே இங்க தாகத்துக்கு அலைகிறான். ஆத்மா தண்ணீர் கேட்குமா? இங்கே கேட்கிறது பாருங்கள். சரீரம் மட்டும்தான் தண்ணீர் கேட்கும் என்று நினைக்க வேண்டாம். ஐஸ்வர்யவான் நல்லா ஓஹோன்னு வாழ்ந்தான். அந்த மேஜையின் கீழிருந்து விழும் துணிக்கைகளை எடுத்து சாப்பிட்டவன் அந்த லாசர் என்ற தரித்திரன். இவனும் மரித்தான், அவனும் மரித்தான். அது வரைக்கும் ஓகே. துன்மார்கனுக்கு எப்படியோ சன்மார்கனுக்கும் அப்படியே. பாவிக்கு மரணம் எப்படியே அப்படியே பரிசுத்தவானுக்கு மரணம். முதல் மரணத்தை தடுக்க முடியாது, அது எல்லாருக்கும் பொது. இயேசுநாதரே மரணத்தை சந்தித்தார் இல்லையா?
மரணம் ஒரு வேதனை அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு வேதனை அல்ல. மரித்த பிறகுதான் அவங்க யாருன்னு தெரியும். ஐஸ்வர்யவானும் மரித்தான், தரித்திரனும் மரித்தான். பாருங்க 22 லூக்கா 16ஆம் அதிகாரத்திலிருந்து நான் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறேன். அவனுடைய 21 அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசி ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அப்போ உடம்பு எங்க போயிடுச்சு? மண்ணுக்கு போயாச்சு. மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்பாய். உடம்பு போயாச்சு. ஐஸ்வர்யவானும் மரித்தான், அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவனை சிம்பிளாக அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் வந்து தரித்திரன், மதிப்பு மரியாதை ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். அவனை அந்த ஐஸ்வர்யவானை சகல விதமான ஏற்பாடுகளோட, ஐஸ்வர்யவான் அல்லவா, அதனால நிறையா பணமெல்லாம் செலவு பண்ணி மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த ஐஸ்வர்யவானை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, சரீரம் மண்ணிலே புதைக்கப்பட்டாலும் அவன் ஆத்துமா பாருங்க பாதாளத்தில் வேதனைப்பட்டு தண்ணீரை கேட்கிறது. அப்ப ஆத்துமாவுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும். ஆத்துமா வேதனைப்படுவது சரீரத்தில் உணர்த்தப்படும். ஒரு நாள் வரும், சரீரமும் ஆத்துமாவும் இணைந்து நரகத்தில் வேதனைப்படும் பொழுது இன்னும் அது பயங்கரமா இருக்கும். சரீரம் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு ஆத்தும வேதனையே இப்படி இருக்கிறது. யோசித்திருக்கிறீர்களா நரகத்தை பற்றி? அன்றைக்காவது என்னைக்காவது படுகையில் படுத்துக்கிட்டு நான் இன்னைக்கு மரித்தால் இயேசுவோடு இருப்பேனா அல்லது நரகத்தில் பாதாளத்தில் நான் வேதனைப்படுவேனா என்று யோசித்திருக்கிறீர்களா? அதெல்லாம் யோசிக்கணும். தற்பரிசோதனை ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னைத்தானே சோதித்து பார்க்க கடவன். ஒவ்வொருவனும் தன்னை சோதித்து பார்க்க கடவன். நித்திய வேதனை, ஐயோ என்று புலம்பி அழுவார்கள். அதான் நரகத்தின் வேதனை. அநேகந்தான் அங்கே வந்தனும் பாருங்க. ஒரு விதத்தில் அந்த ஐஸ்வர்யவானை பாராட்டணும். நான் தான் இங்க வந்துட்டேன் பாருங்க, நான் தான் இங்க வந்துட்டேன். ஆனா எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வரக்கூடாது. இந்த லாசருவை நீங்கள் மறுபடியும் பூமிக்கு அனுப்ப வேண்டும். அவன் மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கித்தால் என் 5 சகோதரரும் மனம் திரும்புவார்கள். அங்க பாருங்க, அவன் என்ன சொல்றான்? மனம் திரும்புவார்கள் அப்படின்னு சொல்றான் பாருங்க. தெளிவா இருக்குது. 30 பாருங்க, அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள். அப்ப இவன் மனம் திரும்பல. நம்ம நினைக்கிறோம் மனம் திரும்புதல் என்பது இயேசு வந்த பிறகுதான், புதிய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாட்டிலேயே மனம் திரும்புதல் என்று இருக்கிறது. மனம் திரும்பி உண்மை தெய்வம் ஏகோவா கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற அனுபவம், அதான் மனம் திரும்புதல். அப்ப இயேசு வெளிப்படாத காலகட்டம். மனம் திரும்பின ஒரு அனுபவம். ஏகோவா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது, பக்தியாய் வாழ்வது, அதான் பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை. அதாங்க நாம் பார்க்கிறோம். திரும்ப 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 இந்த லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 31 வரைக்கும் நீங்க படிக்கணும். தற்பரிசோதனை. வேதனை படுகிற போது, பாதாளத்திலே அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். விரலை தண்ணீரில் தோய்த்து அந்த
ஐஸ்வர்யவானுடைய வாய்க்கு நேரா விடணும்னா இது ஆவற கதையா? ஒரு சொட்டு தண்ணீருக்கு எத்தனை மதிப்பு பார்த்தீர்களா? அது கரெக்டா அவன் வாயாண்ட வந்து சேருமா? பரதீசில இருந்து தொட்டு விரலை தண்ணீரில் தொட்டு விடுகிற அந்த ஒரு சொட்டு தண்ணீர் சொட்டு சொட்டாக விட்டாலும் நரக பாதாளத்தில் வேதனைப்படுகிற அந்த ஐஸ்வர்யவான் நாவிலே வந்து கரெக்டா விழுமா? அவன் என்ன பேசுகிறான் என்று அவனுக்கே புரியவில்லை. ஆனால் அந்த வேதனையின் உச்ச கட்டத்தினாலே அவன் அப்படி பேசுகிறான். ഒരു சொட்டு തണ്ണീർ കത്തുന്ന കെടാത്ത തീയും ചാകാത്ത പുഴുവും ഒരു തുള്ളി വെള്ളം പോലും ഇല്ലാത്ത യാതനാസ്ഥലം. വിശുദ്ധ വേദപുസ്തകം നരകത്തെപ്പറ്റി വ്യക്തമായി പരാമർശിച്ചിട്ടുണ്ട്. കർത്താവായ യേശുക്രിസ്തു ഈ ഭൂമിയിലായിരുന്നപ്പോൾ നരകത്തെപ്പറ്റി അഥവാ നിത്യമരണത്തെപ്പറ്റി അനവധി പ്രാവശ്യം ജനങ്ങളോട് പറഞ്ഞിട്ടുണ്ട്. അതിന് ഉത്തമ ഉദാഹരണമാണ് ധനവാന്റെയും ലാസറിന്റെയും കഥ. യാതനാസ്ഥലത്തിന്റെ